வணக்கம், கிரிஜா திருமுருகன் பேசுகிறேன். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே. அதனால் நம்ம இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸை பற்றி தாங்க பேச போகிறோம். என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்மளுக்கு எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களே யாருமே கிடையாது அப்படிங்கிறோம். எல்லாருக்குமே எப்படினாலும் சிறு வயது முதல் கொண்டு அடுத்து படிக்கிறப்ப, அடுத்து காலேஜ் போகிறப்ப, இல்லை ஜாப் வைஸு அப்படியே எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அது இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது நம்ம அப்பயே ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உடுக்கை இழந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நமக்கு ஒரு துன்பம் வர நேரத்தில் உதவுற மாதிரி, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நட்பு. அப்படி இல்லைனாலும் டிஸ்டர்ப் பண்ணாதவாச்சும் இருக்கணும். இன்றைய காலகட்டத்துக்கு அப்படியே இருக்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே இவ்வளோ நேரம் கழிச்சு ஸ்பீச்சுக்கு டைம் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி எல்லாருக்கும் ஃபோனை போட்டு பேசினது தான். நீங்களும் அந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் இந்த ஸ்பீச்சு. அப்படின்னா நம்ம இப்போ ஓரளவு எல்லாமே வந்தவுடனே நம்ம அந்த பழைய அந்த என்ன இது ஒரு இளம் பருவத்தில் இருந்தது, ஒரு பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படித்தது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நாளடைவில் நம்ம ஜாப் போனவுடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் இப்போனா இன்றைய காலகட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் தினமே நம்ம பேசிகிட்டு இருப்போம், இல்லைன்னா சாட் பண்ணுவோம், ஏதோ ஒன்று மெசேஜ் பண்ணிவிட்டு அப்படியே சரியாக இருக்கும். ஆனால் நம்ம இளம் பருவத்து ஃப்ரெண்டுங்களெல்லாம், பள்ளி கல்லூரி ஃப்ரெண்டு நண்பர்கள் எல்லாம் நம்ம மறந்துடுறோம். எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நீங்களாம் மறந்துடுறீங்க. இன்னைக்காச்சும் எல்லாருமே அதை நினைவு கூறும் வகையிலையாச்சும் கொஞ்சம் ஒரு நாள். அதனால தான் பாருங்க, எப்பயுமே ஆகஸ்ட் முதல் ஞாயிறு தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாம் ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு மகிழ ஒரு சிறந்த நாளாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இப்படி செலக்ட் பண்ணி இன்னைக்கு அது இது பண்ணதே, டே அலாட் பண்ணதே அதனால தான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பெல்லாம் நம்ம ரெகுலராக எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இளம்பரைய ஃப்ரெண்ட்ஸுங்களை மறக்காதீங்க. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இது பண்ணினேன். ஏன்னா லாஸ்ட் இயரே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் டே பற்றி சொல்லிட்டேன். இன்னைக்கு முக்கியமாக வலியுறுத்த வந்தது இதுதாங்க. ஏன்னா எல்லாம் செய்வீங்களா? எல்லாரும் எல்லா நினைவுகளை பின்னோக்கி திருப்பி பள்ளியில் படித்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் போய் கால் பண்ணுங்க போங்க. நன்றி, வணக்கம்.